கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகள், எருசலேமிலே சியோன் மலைக்கு அருகில் மரியாளுடைய வீடு இருக்கிறது. அதாவது ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்ட அல்லது ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி பாடுகளை சந்தித்த தியானித்த கெத்செமனே தோட்டத்துக்கு பக்கத்தில். இதான் கெத்செமனே தோட்டம்னா சாமியார் வீட்டுக்கு பின்னாடி, அல்லது அந்த கடை தான் அந்த மரியாளுடைய வீடு. அதை பற்றிய லெஜெண்ட் அல்லது தொன்மை என்னன்னா, மரியாளுக்கு ஏறக்குறைய வயசாகி அங்கே ஒரு வீட்டில் இருந்தா. அப்போது ஏறக்குறைய 60 வயது இருக்கும். அப்பொழுது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி எப்படி அவர் இறப்பார், அவருடைய இறப்பு இப்படித்தான் இருக்கும் என்று அவருக்கு சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். உடனே மரியா சீடர்கள் அங்கு நிற்க இறந்து விடுகிறார். பிறகு இறந்த பிறகு இயேசுவினுடைய சீடர்கள் மரியாவை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அந்த சமயத்தில் நம்ம ஆள் இல்லைங்க, தோமையாருக்கு கிடையாது. உடனே தோமையாருக்கு அந்த செய்தி கிடைத்தவுடன் அவர் அங்கே வர்றார். நான் அவருடைய கல்லறையை திறந்து அவருடைய உடலை பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு திருப்பி அடம் முடிக்கிறார். உடனே இயேசுவினுடைய சீடர்கள் தோமையாரை மரியா அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறைக்கு அழைத்து வருகிறார்கள். அங்கே மரியாளுடைய உடல் இல்லை. உடலோடும் ஆன்மாவோடும் மரியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை அப்போது இயேசுவினுடைய சீடர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தான் அறிவித்தபடியே தன்னுடைய தாயை ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லப்பட்டதனால் தன்னுடைய தாய்க்கு அங்கே அவருக்குரிய மரியாதையை வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எடுத்து சென்று விட்டார் என்ற புரிதலை அல்லது எந்த ஒரு துன்பத்தை இந்த நிகழ்வு எடுத்து சொல்கிறது. இவ்வாறு தொடக்க காலத்திலே அன்னை மரியாளுக்கு இந்த விழா, அப்போ மாதா மோட்சத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் 3ஆவது நூற்றாண்டிலேயே விண்ணை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் பார்த்தாங்க. பிறகு 5ஆம் நூற்றாண்டில் அன்னை துயில் கொள்கிறாள். லத்தீனில் தோர்மீரேன்னு சொல்லுவாங்க, தோர்மிசியோனே. தோர்மிசியனா தூங்குறது. ஏன்னா இன்னொரு இடத்துல ஒரு திருத்தலம் இருக்கிறது, அங்கே மாதா அப்படியே படுத்திருப்பாங்க. 2009 நான் அங்கே திருப்பயணம் மேற்கொண்ட போது அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்லி நான் போய் பக்கத்தில் நின்று ஒரு ஃபாதர் என்னை ஃபோட்டோ பிடிச்சார். அப்போ அந்த கோயிலில் பராமரிக்கிறவர் ஒரு முதியவர் என்ன சொன்னாருன்னா, மாதா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் 2 ஃபோட்டோ பிடிச்சா மாதாவுக்கு உள்ள மகத்துவம் போயிடும், ஏன்னா அவங்க தூங்குறாங்க, அதனால் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதுனால நான் விளையாண்டேன். அப்படியே அழகாக அவங்க தூங்கியிருப்பாங்க. காரணம் என்னவென்றால் அன்னை மரியா இறக்கவில்லை, அவர் உறங்குகிறாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இவ்வாறு அன்னை மரியாவினுடைய இந்த விண்ணேற்பை பற்றி மறையுரைகள் ஆக்கியவர்கள் தமஸ்கு நகரை சார்ந்த ஜான் தமஸின் அப்படிங்கிற மறை வல்லுனர். அவர் தான் கடைசி திருவையினுடைய அந்த தொடக்க கால திருச்சபையினுடைய கடைசி திருத்தந்தை. பிறகு ஜெர்மானுஸ், இவர்கள் தான் அன்னை மரியா இறக்கவில்லை, அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற ஒரு செய்தியை, என்ற ஒரு மறையுரை கருத்துக்களை, நம்பிக்கையை மக்களிடத்திலே போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வாறு அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். காரணம் என்னவென்றால் அவள் மாசு மறுவற்று தாயின் கருவிலே உருவான போது அவள் அன்னை மரியாள் அவள் உருவானதுனால கடவுள் இந்த உலகத்தில் இந்த உடல் இருக்கக்கூடாது என்று கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை விண்ணகத்துக்கு எடுத்து சொல்லப்பட்டார் என்ற இந்த கருத்து. பிறகு 8ஆம் நூற்றாண்டிலேயும் இது விமர்சையாக பேசப்படுகிறது. இதனுடைய இறுதியாக 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1 தேதி, 1950க்கு இன்னொரு நாள் முக்கியமான நாள் இருக்குது. அந்த வருஷம் என்னத்துக்கு முக்கியம்? அது 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. இன்னைக்கு இந்தியா என்னது
சுதந்திரம் அடைஞ்சது. 1950ஆவது ஆண்டு இன்னொன்று முக்கியமான நாள். என்ன நாள் அது? குடியரசு நாள். ஞாபகத்துக்காக சொன்னேன். அதனால் 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1 தேதி திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் தாயின் கருவறையிலே மாசு மறுபற்று உருவானார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட இயேசுவினுடைய அதிகாரத்தாலும் திருத்தூதர்கள் பேதுரு பவுலடியார்களுடைய அதிகாரத்தினாலும் அடியேனுடைய அதிகாரத்தினாலும் நான் இந்த விசுவாச பிரகடனத்தை அறிக்கையிடுகிறேன். யாராவது இதை ஏற்றுக்கொள்ளாமலோ அல்லது யாராவது இதை சந்தேகித்தாலோ அவர்கள் திரு அவையிலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விசுவாச பிரகடனத்தை இந்த உலகத்திற்கு அறிவித்து அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற சத்திய பிரமாணத்தை உலகத்துக்கு சொல்கிறார். மாதா கடவுளுடைய தாய். மாதா என்றும் கன்னி. மாதா அமலவ உற்பவ அன்னை கன்னி மரியா. மாதா மோட்சத்திற்கு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த 4 மறை உண்மைதான், நாத்திய சத்திய பிரமாணம் தான், விசுவாச கோட்பாடு தான் அன்னை மரியாவை பற்றி கொண்டாடப்பட்டது. ஏன்னா இந்த இதுதான் இதுக்கு பேர் முனிச்சென்டெசிமுஸ் தேயுஸ், நன்மை நிறைந்த கடவுள் அப்படிங்கிற அந்த திருத்தூது ஆவண திருமன்ற வழியாக திருத்தந்தை அவர்கள் இந்த உலகத்திற்கு மாதாவை சொன்னார். அந்த நாளை தான் நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். ஏன் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஏன் மாதா இறக்கலை அல்லது ஏன் மாதா உறங்கிக்கிட்டு இருக்கிறாள் என்றால், எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் அவரை ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்தாரோ அதை போல தன்னை தாங்கி இந்த தாயும் இந்த கருவறையும் மாசு மறுவற்றது. எனவே இந்த உடலை நாம் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கீழே அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டாரு. அதனால தான் இத்தாலியில் பல சிறிய நகரங்களில் ஒரு விழா கொண்டாடுவாங்க. இதை பற்றி நீங்கள் கேள்விப்படுகிறேன்னு தெரியலை. இந்த லின்க்ளினாத்தா அப்படின்னு சொல்லி, இன்கிலாருன்னா இப்போ சாமியார் பூச முடிஞ்சோன்னா அனைவரும் தலை வணங்கி மண்டாட சொல்லி நம்ம கையை வணங்குறது. இந்த நாளில் வென்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மாதாவினுடைய சிலையை திருவுருவத்தை ஊருக்கு வெளியில் பவனியாக டவுனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போன பிறகு ஆண்டவர் அங்கிருந்து மாதாவுடைய திருவுருவத்தை பவனியாக கொண்டு வருவார்கள். பிறகு அதற்கு எதிர் திசையில் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுருவம் பவனியாக செல்லும். இந்த 2 பேரும் அந்த ஊரினுடைய நுழைவாயிலில் பெரிய அலங்கார வளைவுகள், மலர் கொத்துகளாலும் மலர் வளையங்களாலும் பூக்களாலும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டு ஒரு நுழைவாயில், அது மோட்சத்தினுடைய நுழைவாயில், அதை போன்று அலங்கரிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு மோட்சத்திலிருந்து மாதாவை கூப்பிடுறதுக்காக பவனியாக செல்லுகிறார். அங்கது அன்னை மரியா உள்ளே வருகிறார். எனவே அந்த நுழைவாயிலில் இருவருடைய சிறுவங்களும் ஒருத்தர் வணங்கி கொள்வார்கள். பிறகு ஒருவர் வணங்கிய பிறகு அப்படின்னா 3 முறை வணங்குவாங்க. மாதாவை ஆண்டவர் இயேசு மோட்சத்துக்கு கூப்பிடுறாரு, அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த ஒரு காட்சி. எனவே 3 முறை வணங்கிய பிறகு இரு சுருவமும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுருவமும் மாதாவுடைய திரும்பவும் சமமாக அப்படியே கோயிலுக்கு பவனியாக எடுத்து செல்லப்பட்டு ஆண்டவருடைய அன்னை மரியாளினுடைய அந்த விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடப்படும் என்பது இத்தாலியிலே ஒரு சில நகரங்களிலே கொண்டாடப்படுது. மிகவும் அர்த்தமுள்ள விழா. என்னவென்றால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. எனவே தன்னை தாங்கிய முதல் கடைசி வரை பல்வேறு விதமான துன்பங்களை ஏற்றிருக்கிறாள். இவள் மாசு மறுவற்றவள். எனவே இவரை விண்ணிற்கு எடுத்து சென்று வானவர் புடைசூழ இவருக்கு விண்ணக மன்னக அரசியாக நாம் முடிச்சுட்டணும். இன்னைக்கு முதல் வாசகத்தை நாம் கேட்டோம். காரணம் என்னவென்றால், அந்த ஏவாள் பாம்புக்கு என்ன சொன்ன சூழ்ச்சியினால ஏமாற்றப்பட்டால் அல்லது பாம்புக்கு அடிமையானால் பாம்பு அவரை வஞ்சித்தது. அப்போ 3:15 என்ன சொல்றாரு? உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன். நீ அவளுடைய காயை தீண்டுவாய், அவளுடைய குதிகாலை தீண்டும் பொழுது உன்னை காயப்படுத்துவாள். எனவே அன்னை கன்னிமரியா வழியாக வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1200
60 நாட்கள், ஏறக்குறைய 3 ஆண்டுகள். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பால் அந்த சாத்தானானது தோற்கடிக்கப்படுகிறது. அந்த பாம்பு, அரக்க பாம்பானது தோற்கடிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வருகிறார், இந்த உலகத்திற்கு வல்லமையை கொண்டு வருகிறார். அதனால்தான் அந்த விண்ணகத்திலே என்ன செய்கிறாங்க, விண்ணகத்திலே ஒளிந்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, இதோ வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. தொடக்கங்களில் சொன்ன அந்த வாக்குறுதி இங்கே நிறைவேறுகிறது. அதனால தான் ஆண்டவர் அன்னை கன்னிமரியாளை, தன்னுடைய தாயை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டுகின்ற அந்த நிலைக்கு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் நினைவு கூறும் பொருட்டு இந்த நாள் அன்னை கன்னிமரியா. அப்போ அந்த அன்னை கன்னிமரியா விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னால் அவள் பேறு பெற்றவர். அவள் ஏன் பேறு பெற்றார்னா, ஆண்டவர் சொன்னதை நம்பும் நீர் பேறு பெற்றவர். எலிசபெத்து தூய ஆவிலால் ஆட்கொள்ளப்பட்டு என்ன சொல்றாங்க, பெண்களுக்குள் ராசி பெற்றவர். காரணம் என்னவென்றால், நீர் கடவுளுடைய தாய், கடவுளையே தாங்கிய தாய். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அருள்ந்த மரியே வாழ்க அந்த ஜெபத்தில் சொல்றோம். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர். உன்னுடைய நம்பிக்கையினால் தான் நீர் பேறு பெற்றாய். எனவே அந்த நம்பிக்கையை தன்னுடைய உதிரத்திலே குடிகொண்டதனால் கடவுள் அவருக்கு மோட்சத்திலே இத்தகைய ஒரு பங்கை தருகிறார். அதனால உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கேட்டவனா தான் கடவுளை அன்னை மரியா ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்தி சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். எனவே அன்னை மரியாவை இன்று நாம் மாட்சிப்படுத்துகிறோம். அவருடைய விண்ணேற்பு அடைந்த அந்த விழாவை இந்த நாளத்தில் கொண்டாடுகின்ற பொழுது எவ்வாறு அன்னை கன்னிமரியா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இந்த பெண்குலத்திலே பேறு பெற்றவராக இருந்ததை போல நாமும் அவருடைய பிள்ளைகளாக கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிற போது நிச்சயமாக அன்னை மரியா நம்மையும் பேறு பெற்றவர்களாக மாற்றுவார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுவார். அதனால்தான் சுதந்திர தினத்திலே இன்று அவருடைய ஆன்மா அல்லது அவருடைய உடல் விடுதலை அடைந்ததை போல நம்முடைய நாடானது விடுதலை பெற்று 80 ஆண்டுகளுடைய ஆண்டினுடைய தொடக்கத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். எனவே நம்முடைய அரசியல் தலைவர்கள் தன்னலம் கருதாது பிறர் நலத்தோடு, எப்படி மாதா தான் நம்பினதை வயசான காலத்தில் உதவி செய்வதற்காக எலிசபெத்துக்கு உதவி சென்று அவருக்கு உதவி செய்ததை போல நம்முடைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய சொல்லாலும் தங்களுடைய செயலாலும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும். அத்தகைய மதிப்பீடுகளை அல்லது அத்தகைய நல்ல எண்ணங்களை, நல்ல கருத்துக்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கணும். அதே நேரத்தில் அன்னை மரியாவை மாட்சிப்படுத்துவதை போல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோரை, நம்முடைய பெரியவர்களை வணங்கணும், மாட்சிப்படுத்தணும். ஒரு அன்னைய தினம் ஒரு நாள் கொண்டாடினாங்களாம். அந்த அன்னைய தினத்தை கொண்டாடுகின்ற நேரத்தில் அவங்க அம்மாவை எல்லாரும் மாட்சிப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு நாள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் டூருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. டூருக்கு ஏற்பாடு பண்ணால் அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கப்பா, அந்த டூருக்கு சாப்பாடு அப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வேன் ஏற்பாடு ஆயிடுச்சு. கடைசியில் வேனுக்கு போய் எல்லாரும் புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேனில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா சாப்பாடு செய்யறதுலேயும் ஸ்வீட்ஸ் ரெடியாக இருந்தாங்க. ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் வேனில் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அந்த அம்மாவுடைய கடைசி பையன் பேர் மரியான். கடைசியில் பார்த்தா வேனில் ஒரே ஒரு சீட்டு தான் இருந்தது. ஒரே ஒரு சீட்டு இருந்தோன்னா மரியானை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அம்மாள் மாதிரி பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருக்கிறான். அங்கே இருக்கிறது ஒரே சீட்டு தான். அம்மாவை மேலே எங்களையும் பார்க்குறான். அம்மா தினம், அன்னையர் தினம், அம்மாவுக்கு விழா கொண்டாடணும். கடைசியாக அம்மா மரியானை மேலே எங்களையும் பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, அந்த ஒரு சீட்டில் யாருக்கு இடம் கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு சரி என் புள்ள சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய குழந்தை மரியானை அழைத்து செல்லுங்கள், நான் இன்னொரு நாளைக்கு போய்க்கிறேன் என்று சொல்லி அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்காக அன்றைய நாள் சந்தோஷம். எந்த தாய்க்கு விழா எடுக்க அவங்க ஆசைப்பட்டாங்களோ அந்த தாயை விட்டுட்டு அவங்க ஜாலியாக டூருக்கு போயிட்டாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் கொடுக்கின்ற அந்த மதிப்பீடுகளை நம்முடைய இந்த தாய் திருநாட்டை நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சுதந்திர தின நாளிலே நாம் ஒருவர் மற்றவரோடு இணக்கமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வாழ அதற்கேற்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களிலே விழுமியங்களாக வளர்ந்திருக்க வரம் கேட்டு ஜெபிப்போம்.